அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து உணவுத்துறை பத்தி பார்க்க போறோம். உணவுத்துறையும் விவசாயம் ஒண்ணா கலந்தது தாங்க. விவசாயத்திலேருந்து தான் உணவு வருது. அந்த விவசாயம் பண்ண சொல்ல தான் அவங்க வந்து பயிரிட்டு ஒரு உயிர உருவாக்கி, அந்த உயிரிலிருந்து மனிதனுக்கு வந்து தேவையான உணவ குடுக்குறாங்க. அந்த விவசாயி வந்து விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். "உடம்பு வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன்" என்று திருமூலர் சொல்லியிருப்பார். அதுபோல உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் உயிர் வாழ முடியும். அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு உணவு தாங்க முக்கியம். அந்த உணவு வந்து நம்ம வந்து எப்படி நம்ம விவசாயம் வந்து நம்ம இப்ப வாங்க எடுக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த விவசாயிகளுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? இப்போ கூட நீங்க லேட்டஸ்ட்டா நியூஸ் பார்த்துருப்பீங்க. இந்த மழையினால நெல் கொள்முதல்லேருந்து எடுக்காம விட்டு எவ்வளோ பிரச்சனை ஆயிருக்குது. அந்த நெல்லுலேருந்து அப்படியே நாத்துலாம் அப்படியே வளர்ந்துட்டு இருக்கும். இத நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். இதெல்லாம் இல்லாம இருக்கணும்னா, அரசே வந்து நெல் கொள்முதல் செய்யணும். அந்தந்த மாவட்டத்தில எடுக்கணும். அதுபோல பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அது முழு மூச்சா செயல்படணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்போ நம்முடைய அரசு வந்து இந்த மகளிருக்கு வந்து மாசம் மாசம் ரூ. 1000 குடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ரூ. 1000 கூட என்னுடைய யோசனை சொல்றேங்க. என்னுடைய கருத்து இது வந்து. அந்த ரூ. 1000 வந்து அ அ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எல்லா விவசாயிடம் வந்து நெல் கொள்முதல் எடுத்து, ஒவ்வொரு மூட்டை அரிசிய வந்து உருவாக்கி, அது மகளிருக்கு குடுக்கலாம். விலைய நிர்ணயம் தான். விவசாயிக்கு ஒரு விலைய நிர்ணயம் பண்ணி, அத அரிசியாக்கி, அது ஒரு விலைய நிர்ணயம் பண்ணி மகளிருக்கு குடுக்கலாம். இத குடுத்தாங்கன்னா, அந்த இப்போ ஒரு குடும்பத்தில 2 பேர் இருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருந்தாங்கன்னா, அவங்க வந்து 1 மாசத்துக்கு தேவையா இருக்கும் அந்த அரிசி. அதுவே வந்து 4 பேர் இருந்தாங்கன்னா 15 டேஸ் 15 நாளைக்கு வரும். இது ஒரு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம். இதே வந்து நீங்க பணமா குடுக்குறதால வந்து சில பேர் நல்ல விதமா யூஸ் பண்றாங்க. ஆனா சில பேர் வந்து அவங்க மனைவிய துன்புறுத்தி, அது குடிக்கிறதுக்கு மத்த செலவுலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து உடனே கரைஞ்சு போயிடுது. பணம் வந்து உடனே செலவாயிடுது. இது என்னுடைய கருத்து தான் சொல்றேன் நானு. அடுத்ததா நம்ப உணவுத்துறை பத்தி 2வது பாட்டு நாளைக்கு பார்க்கலாம்.